நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களோடு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நேர்காணல், பிரத்யேக பேட்டி இன்றைக்கு உங்களுக்காக தமிழ் கேள்வியில். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம சீமான பேட்டி எடுக்க இருக்கிறோம். ஸோ நீங்கள் நிச்சயமாக கண்டு ரசிப்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு சீமான் நம்முடைய கேள்விகளுக்கு என்ன மாதிரியான பதில்களை தர இருக்கிறார். ஏன்னா இன்றைக்கி அவர் தொடர்ச்சியாக பல்வேறு சர்ச்சைகள் அவரை சுற்றி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சீமான் அவர்களோடு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நேர்காணல் உங்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் நேர்காணல், சிறப்பு நேர்காணல், வேள்விச்சல்ல சிறப்பு நேர்காணல். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களோடு. சார் வணக்கம். நான் நேரடியாக கேள்விகளுக்கு வந்துடுறேன். நீங்கள் ஈழத்தில் போர் உச்சகட்டத்தில் இருந்த பொழுது நீங்கள் அங்கே போயிருந்ததை பற்றி சொன்னீங்க. நிறைய அது இன்றைக்கி சர்ச்சையாகி கொண்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக நீங்கள் பிரபாகரனை சந்தித்ததை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்கிறீங்க. பிரபாகரனுக்கு அடுத்தபடியாக அந்த இயக்கத்தில் அனைவராலும் போற்றக்கூடிய பாராட்டக்கூடிய ஒருவர் அப்படின்னா திரு பொட்டு அம்மான் அவர்கள். பொட்டம்மான் அவர்களை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா? பொட்டம்மான் அவர்களை நீங்கள் நேரில் பார்த்திருக்கிறீர்களா? பொட்டம்மான் அவர்களுக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி இருந்துச்சு? ஒரு வரியில் சொல்லணும்னா பொட்டம்மானை பற்றிய உங்களுடைய மதிப்பீடு, பார்வை என்ன அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பொட்டம்மானே மயிர் எனக்கு சார். இது அப்படியே அனுப்பு சார். சார் சாரி, நான் சார் நான் பொட்டம்மான் விடுதலை புலிகள் இயக்கத்துடைய மிக மூத்த தளபதி பொட்டம்மானை பற்றி கேட்டேன். பொட்டம்மானே மயிர் எனக்கு சார். பொட்டம்மானே உங்களுக்கு என் நிலத்தில் வாழ்றதுக்கு நீங்கள் யாரும் தேவையில்லை. ஓகே சார், நீங்கள் ஏதோ ஐ திங்க் மூட் அப்செட்டில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது இந்த வாட்டி வர வேண்டிய ஈழத்தமிழர்கள் ஏதாவது பேமெண்ட் பெண்டிங் வச்சுட்டாங்களான்னு தெரியல. நீங்கள் பொட்டம்மானையே திட்டுறீங்க. ஸோ ஓகே சார், அது நான் ஏன்னா ஒரு முதல் கேள்வியை நீங்கள் எவ்வளவு கெட்ட வார்த்தையோடு ஆரம்பிப்பீங்க நான் எதிர்பார்க்கல. ஸோ ஓகே விட்டுருங்க. நான் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வரேன் சார். சார், தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் உங்கள் கட்சிக்குள்ளேயே நிறைய கலக குரல்கள் வெடித்து கொண்டிருக்கின்றன அப்படின்னும், குறிப்பாக உங்கள் கட்சியைச் சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி உங்கள் மீது அதிருப்தியில் இருக்கிறார். அவர் ஒருவேளை எப்பொழுது வேண்டுமானாலும் கட்சியை விட்டு வெளியேறலாம் அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள் வருகிறது. அந்த பெண் நிர்வாகி யாருன்னு உங்களுக்கும் தெரியும், பார்க்குற தமிழ் கேள்வி நேயர்களுக்கும் தெரியும். சார், அந்த பெண் நிர்வாகியை பற்றி, ஏன்னா அவரும் தொடர்ச்சியாக அவங்க கட்சிக்காக உழைத்திருக்கிறார், நிறைய உழைப்பை கொடுத்திருக்கிறார். அந்த பெண் நிர்வாகியை பற்றிய உங்கள் மதிப்பீடு என்ன, பார்வை என்ன சார்? ஒரே ஒரு பிசுறு இருக்கு சார், காளியம்மா ரெண்டையும் தட்டிட்டோம்னா சரி. சார், நீங்கள் எல்லாருமே இப்படி தான் திட்டுவீங்களா சார்? இது அப்படியே சார், பொட்டம்மானை பற்றி அப்படி பேசுகிறீங்க, உங்கள் கட்சியினுடைய பெண் நிர்வாகியை பற்றி கேள்வி கேட்டால் இப்படி பேசுகிறீங்க. விடுங்க, விட்டுட்டு வேற பாருங்க. ஓகே, அது உங்கள் கட்சி பெண் நிர்வாகி, அதுக்கு அவங்களுக்கு தான் கோவம் வரணும், ரோஷம் வரணும். ஓகே சார், ஓகே சார், நீங்கள் கோவப்படாங்க. நான் அடுத்த கேள்விக்கு போயிடுறேன் சார். சார், இப்போ வள்ளுவனுக்கு வானுயிர சிலை வைத்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் கன்னியாகுமரியில் சிலை வைத்தார். ஓகே, நீங்கள் கலைஞரை பற்றி பேசினா டென்ஷன் ஆவீங்க. கேள்வி கலைஞரை பற்றி இல்லை, வள்ளுவரை பற்றி உங்களுக்கு என்ன மதிப்பீடு? வள்ளுவரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திருக்குறளை எழுதிய திருவள்ளுவரை பற்றிய சீமானினுடைய பார்வை என்ன? உங்களுக்கு பிடிச்ச குறள் ஏதாவது இருந்தால் கூட சொல்லலாம். திருவள்ளுவர் நிறைய நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. திருவள்ளுவர் தமிழ் சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய பொக்கிஷம், திருவள்ளுவர் தமிழ் சமூகத்திற்கு கிடைத்த எவ்வளோ பெரிய வரம் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி நம்ம நிறைய பேசலாம் இல்லையா? எவ்வளோ நாள் மணிக்கணக்காக பேசலாம். நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து கூட பேசலாம் சார், தப்பு இல்லை. திருவள்ளுவரை பற்றி நீங்கள் நிறைய சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட நிறைய நல்ல பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். திருவள்ளுவரை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார், மதிப்பீடு என்ன சார்? ஒரு பைத்தியக்கார பையாவே கூட தான் நான் திருவள்ளுவரை பற்றி கேட்டேன் சார். ஒரு பைத்தியக்கார திருவள்ளுவரை பற்றி உங்களுடைய மதிப்பீடு? ஒரு பைத்தியக்கார பையாவே என்னங்க இவர் பொட்டமானையும் திட்டுறாரு, சொந்த கட்சி நிர்வாகியும் திட்டுறாரு, திருவள்ளுவரையும் திட்டுறாரு. இது நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கிறதுனே தெரியலையே. ஓகே சார், விடுங்க சார். சார், நீங்கள் ஆரம்பத்தில் தீவிர நாத்திகராக இருந்திருக்கிறீங்க, கடவுள் மறுப்பாளராக இருந்திருக்கிறீங்க, கடவுள் இல்லைன்னு அப்படிங்கிற கருத்தில் ஏதாவது சொல்லி கடுமையாக பேசிக்கிறீங்க. இப்போ நீங்கள் தீவிர ஆத்திகராக மாறி இருக்கீங்க, கடவுள் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க, சாமியெல்லாம் கும்பிட்றீங்க. இருக்கட்டும் சார், அது உங்களுடைய உரிமை தான் சார். ஆனால் இப்போது போலி சாமியார்கள், இப்போ சாமியார்களில் ஆன்மீகவாதிகளில் நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள் இல்லையா? இப்போ சுவாமி விவேகானந்தர் இருந்தார், ரமணர் இருந்தார், வள்ளலார் இருந்தார், அந்த மாதிரியான ஆன்மீகவாதிகளும் இருக்கிறாங்க. போலி சாமியார்களும் இருக்கிறாங்க சார். பெண்களை ஏமாற்றுகிறார்கள், பெண்களை பாலியல் ரீதியாக தொல்லை கொடுக்குறாங்க, ஏராளமான பணத்தை சுருட்டிட்டு ஓடுறாங்க, பணம்லாம் கோடியாக சம்பாதிச்சிருக்கிறாங்க சார். அந்த மாதிரி போலி சாமியார்களை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக கோபம் வரும்னு எனக்கு தெரியும் சார். ஒரு அறச்சீற்றம் வெகுண்டெழுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் சார். போலி சாமியார்களை பார்க்கின்ற பொழுதுலாம் உங்கள் மனசில் என்ன மாதிரி ஒரு எண்ணம் எழும் சார்? எவ்வளோ கோபம் வரும்? நீங்கள் என்ன நினைப்பீங்க சொல்லுங்கள் சார். ஃபிகர்களோட இருக்கு, அதுதான் எனக்கு விருப்பம். என்ன சார்? வெள்ளக்கார ஃபிகர்களாக வச்சிருக்கா, அது வெள்ளக்கார ஃபிகரோட இருக்கானா சார்? நல்ல ஃபிகராக இருக்கு. போலி சாமியார்களை பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் வராதா? ஃபிகரோட இருக்கிறான், உங்களால் இருக்க முடியலன்னு வருத்தம் தான் முடிவீங்களா? அது வெள்ளக்கார ஃபிகர்களாக வச்சு. என்ன சார் நீங்கள்? அதுதான் விருப்பம்.
சார் நான் இப்போ ஒரு 4-5 கேள்வி கேட்டிருக்கேன் சார். நீங்கள் எல்லாத்துக்குமே ஒன்று கெட்ட வாரத்தில் திட்டுறீங்க, இல்லை இந்த மாதிரி அஜால் குஜாலா ஏதாவது பேசுறீங்க. பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. சரி சார், ஓகே 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 சார், ஓகே சார். பேட்டி அவ்வளோதான். நான் கேட்க வேண்டிய கேள்வியினுடைய கடமை. நீங்கள் உங்களுடைய பதில் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அதை அப்படியே எடிட் பண்ணால் ஒளிபரப்பிடுறோம் சார். ஓகே ஓகே சார். நான் நெக்ஸ்ட் கேள்வி போயிடுறேன் சார். சார் பட் நீங்கள் இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக சர்ச்சைக்குரிய வகையில் திருவள்ளுவரை திட்டுறீங்க, பல தலைவர்களை திட்டுறீங்க, பொட்டமான திட்டுறீங்க, உங்கள் கட்சி பெண் நிர்வாகியை திட்டுறீங்க. இதெல்லாம் தவறு. இது வந்து தமிழ் தேசியத்தின் பேரில் இவர் செய்கிறார், இது தமிழ் தேசியத்திற்கே அவமானம், தமிழ் தேசியத்தின் பேரில் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சகோதரி வீரலட்சுமி என்பவர் உங்கள் மீது கடும் விமர்சனங்களை வைக்கிறார் சார். அவர் வந்து கடுமையான கேள்வி கணைகளை உங்களை நோக்கி தொடுக்கிறார். கருத்து ரீதியாக உங்களை வந்து கருத்தியல் ரீதியாக அவர் உங்களை வந்து குறிவைத்து எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு நிச்சயமாக நீங்கள் வந்து ஆழமான அர்த்தமுள்ள கருத்தியல் ரீதியாக தரவுகளோடு பதில் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் சார். சகோதரி வீரலட்சுமி அவர்களுக்கு ஒரு தமிழ் சமூகத்தைச் சேர்ந்தவர், ஒரு அரசியல் பிரமுகர், அவர் அரசியல் தலைவர், ஒரு கட்சியினுடைய தலைவர். அவருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தியல் ரீதியிலான அறிவுபூர்வமான எதிர்வினை என்ன சார்? இவ யார் வீரலட்சுமி கொடுக்க என் தொடர்ந்து இருப்பாளாவா சார்? நான் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு உங்களுக்கு பில்டப் கொடுத்தேன் சார். நீங்கள் அறிவியல் ஆதாரப்பூர்வமாக அறிவுபூர்வமாக தரவுகளோடு அவங்களுக்கு பதில் கொடுப்பீங்களா சொன்னேன் சார். இவ்வளோ தானே சார் பதில்? இவ்வளோ தானே சார்? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவா? ஓகே சார், ஓகே சார், நான் போயிடுறேன் சார். நீங்கள் மற்றவங்களை விடுங்க சார். நீங்கள் வந்து பொட்டமான திட்டுறீங்க, உங்கள் சொந்த கட்சி நிர்வாகியை திட்டுறீங்க, வீரலட்சுமியை திட்டுறீங்க, எல்லாரையும் திட்டுறீங்க சார். உங்கள் குடும்பத்தில் இதெல்லாம் எப்படி பார்க்குறாங்க சார்? குறிப்பாக இல்லை நான் கேள்வி முடிச்சிட்டேன், வெயிட் சார். இப்போ நீங்கள் உங்கள் பொதுவாக சார், இப்போ குறிப்பாக சாரி நான் அதை எப்போவும் பேசுகிறதுல உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு செய்திக்காக கேட்குறேன். இப்போ விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்க உங்கள் மீது வந்து ஒரு புகார் கொடுத்து, பாலியல் ரீதியிலான ஒரு புகார் கொடுத்து, அது வந்து காவல் நிலையத்துக்கெலாம் போய் அது ஒரு சர்ச்சையாகி அது ஒரு பிரச்சனையாகி இருக்கக்கூடிய நிலையில் அவர் தொடர்ச்சியாக உங்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் கேள்வி கணைகளையும் வைத்து வருகிறார். இதை பற்றி உங்கள் வீட்டில் என்றைக்காவது பேசியிருக்காங்களா சார்? கோவமா, ஏங்க இப்படிலாம் பண்ணீங்க, பாருங்கள் உங்களால் எங்களுக்கு அவமானமாக இருக்குது, உங்களால் எங்களுக்கு வெக்கமாக இருக்குது, ஏன் இப்படி ஒரு பண்ணீங்க, இது சரியில்லை, இது முறையல்ல அப்படின்னு என்னைக்காவது கோபப்பட்டு கண்டிப்பாக திட்டிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் சார். ஏன்னா யாராக இருந்தாலும் அது செய்வாங்க இல்லையா? வீட்டில் இருக்கிறவங்க குடும்பத்தில் அவங்க திட்டுவாங்க. அப்படி கோபப்பட்டு ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு உங்களை நோக்கி கேட்டிருப்பாங்க நான் நம்புகிறேன். அந்த மாதிரி அவங்க கேள்வி கேட்கின்ற பொழுது உங்கள் மனநிலை என்னவாக இருக்கும்? அவங்க அப்படி என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க உங்ககிட்ட? உங்கள் குடும்பத்தினர், குறிப்பாக உங்களுடைய வாழ்வினையர் சகோதரி உங்களிடம் அந்த மாதிரி கேள்வியை எழுப்பி இருக்கிறாரா? அதற்கு உங்களுடைய பதில் என்ன? குறவழியை பிடிச்சிக்கிட்டு சொல்றேன், இவ்வளவு பெண்கள் இருக்கிற கொள்ளையில உனக்கு ஒரு பழகிறதுக்கு ஒரு பொம்பளை பிடிச்சிருக்கா சார்? என்ன சார் இது? கோவப்பட்டு திட்டுவாங்கன்னு பார்த்தா வேற யாராவது பொம்பளை கூட பழக வேண்டியதானேன்னு சொன்னாங்களா? எனக்கு இது நம்பவே முடியல சார். நீங்கள் சொன்ன பிரபாகரன் கதைகளோட இது பயங்கரமாக இருக்குது சார். ஏன்னா எப்படி சார் சொல்லுவாங்க? எந்த மனைவியுமே அப்படி சொல்ல மாட்டாங்களா சார்? வேறு ஏதாவது பொம்பளை கூட போய் பழகி இவ கூட ஏன் பழகுனேன்னு கேட்டாங்க அப்படின்னா இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல சார். சார் ஃபோன் வருதா? ஓகே சார். இல்லை அவர் நீ இல்லை சார், நீங்கள் பேசிடுவாங்க, நான் லைனில் இருக்கேன் சார், நீங்கள் பேசிடுவாங்க. அவர் ஏதோ கட்சி நிர்வாகி யாரோ ஃபோனில் கூப்பிட்ருக்காங்க, ஏதோ தொகுதி பிரச்சனை யாருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள் சார், பேசிட்டு இருந்துங்க சார். ஆளுக்கு வேலை செய்ய முடியும், செய்யல, வெளியேறி போயிட்டே. என்னன்னு நீங்களே இப்படி பேசணும் எப்படின்னு? நீங்க சொல்றத நான் கேட்கறதுக்கு நிக்கிறேன் நினைக்கிறேன். நீ இப்ப களத்துல வேலை பாக்குறவங்களுக்கு மதிப்பு கிடையாது, கடைசியில் சோறுட்டி ஓட்டிட்டே இருக்கணும். என்னங்க மதிப்பு ஃபோன் இப்படி தான் பேசுறாரு, கெட்ட வார்த்தையில திட்டுறாரு. எப்பா இதெல்லாம் எடிட்டர், என்னப்பா இது எப்படி கட் பண்ணி போடுவேன்? கட்சி நிர்வாகிட்ட கெட்ட வார்த்தையில திட்டிட்டு இருக்காரியா? வந்துட்டார், வெயிட் பண்ணு சார். எஸ் சார், வாங்க சார். சார் இல்லை இவர் பர்சனல் தான், நீங்கள் உங்கள் கட்சி நிர்வாகிட்டு தான் பேசுகிறீங்க. பட் கட்சி நிர்வாகிட்டு இப்படி தான் பேசுவீங்களா சார்? கெட்ட வார்த்தையில் தான் பேசுவீங்களா சார்? தெரியல சார். ஓகே, இட்ஸ் ஓகே சார். அது உங்களுடைய இதுன்னே வச்சுங்க, நான் எனக்கு அதில் விட்டுருங்க சார். பட் இப்போ இன்றைக்கி பிரதான பிரச்சனை சார், நீங்கள் எல்லாரையும் திட்டிட்டீங்க இல்லையா? எல்லாரையும் திட்டிட்டீங்க சார். திருவள்ளூரில் ஆரம்பித்து பொட்டம்மான்லேருந்து ஆரம்பித்து உங்கள் கட்சிக்காரங்க எல்லாரையும் திட்டிட்டீங்க. பட் நீங்கள் பெரிதும் மதிக்கக்கூடியதாக நீங்கள் சொல்வது வந்து மேதகு பிரபாகரன் அவர்களை சார். பிரபாகரன் அவர்களோடு நீங்கள் வந்து பல காலம் இருந்ததாக நீங்கள் பல கதைகளை வந்து சொல்கிறீங்க அப்படின்னு கடும் விமர்சனங்கள் உங்கள் மீது இருக்குது. பிரபாகரனுடைய குடும்பத்தினரே, குறிப்பாக பிரபாகரனுடைய அண்ணன் மகன், நீங்கள் சொல்வதெல்லாம் பொய், உண்மைக்கு புறம்பானதுன்னு சொல்லியிருக்கிறார் சார். பிரபாகரனுடைய குடும்பத்தினரை பற்றி, பிரபாகரனுடைய சொந்த அண்ணன் மகனை பற்றிய உங்களுடைய மதிப்பீடு, பார்வை என்னவா இருக்குது சார்?
சார் 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 அது ஒரு யோ, அவனை போய் பேசு. சார் அது ஒரு சார் இது இதெல்லாம் போட முடியாது சார். இது எப்படி சார் நீங்கள் போடுறது சார்? நீங்கள் இப்படி கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிங்கன்னா நாங்கள் எப்படி அதை யூஸ் பண்ணுறது சார்? என்ன சார்? சார் இருக்கட்டும் சார், நீங்கள் ராமநாதபுரத்துக்காரன் காட்டான் அப்படிலாம் நீங்கள் பேசிக்கலாம், அது பொது மேடையில் பேசுங்க சார். சார் என்ன சார், அங்கே சுற்றி பெண்கள்லாம் இருக்கிறாங்க, இப்படி திட்டுறீங்க? பிரபாகரன் குடும்பத்தினரே இப்படி தான் திட்டுவீங்களா சார் நீங்கள்? ஆமா நீ இப்ப என்ன ஒருவேளை செய்ய நாளைக்கு பிரபாகரன் வந்து அப்படி சார் திட்டுவீங்க? ஓகே ஓகே, கோஆப்ரேட் சார், விடுங்க சார், டென்ஷன் ஆகிங்க சார். நான் முடிச்சிடறேன் சார், நான் 2 கேள்வி தான் சார், ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்கள், நான் முடிச்சிடறேன் சார், நான் 2 கேள்வி தான் சார், நான் முடிச்சிடறேன், கோஆப்ரேட் சார். சார் இப்போ விஜய் அவர்கள், நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்திருக்கிறார். அவர் வந்து உங்களுக்கு போட்டியாகத்தான் கிட்டத்தட்ட களத்துக்கு வர்றதா பார்க்கப்படுகிறது. இளைஞர்களை அவர் ஈர்ப்பார் அப்படின்னு நம்பப்படுகிறது. நீங்கள் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? அவர் கொள்கை 1000 இருக்கட்டும், அவர் கொடி என்ன எது இருக்கட்டும், 1000 இருந்தாலும் அவன் என் தம்பி, நான் எப்பவும் ஆதரிப்பேன். அவன் என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் ஆதரிப்பேன். ஓ, வரவேற்கிறீங்க, விஜய் வரவேற்கிறீங்க இல்லையா? ஓகே சார். விஜய் ஒரு நிமிஷம், ஃபோன் வந்துருச்சு அதுக்குள்ளே. அவர் விஜய் வரவேற்கிறேன்னாரு, அதுக்குள்ளே ஏதோ ஃபோன் வந்துருச்சு. பேசிட்டோம். வந்துட்டார்ப்பா, வா ஃப்ரேம் வா. சார், விஜயை பற்றி பேசிட்டு இருந்தோம் சார். விஜயை வரவேற்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. விஜயினுடைய அரசியல் வருகையை பற்றி வரவேற்று பேசிட்டு இருந்தீங்க, தொடருங்க சார். எங்கள் லட்சியத்திற்கு எதிராக எங்களை பெற்றவர்களே வந்தாலும் எதிரிதான் சார். சார் 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 நீங்கள் வரவேற்கிறேன்னு தான் முதல்ல சொன்னீங்க சார். ஆதரிக்கிறேன், விஜய் என் தம்பிங்கிற மாதிரிலாம் பேசுனீங்க சார். இது நெஞ்சிடலாக்கு சார். இல்லை புரியல, இல்லை கரெக்டு சார். பட் என்னங்க இவர் முதல்ல வரவேற்கிறேன்னு சொன்னாருங்க, அதுக்கப்புறம் இப்போ கடுமையாக எதிர்க்கிறேங்கிறாரு சார். ஒரே ஃபோனில் எப்படி சார் மாற்றினீங்க? ஒரு ஃபோன் வந்துச்சு, டக்குன்னு மாறிட்டாருங்க. ஏதோ ஒரு ஃபோன் வந்துச்சு, பட்டு கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சார் விஜயை. தெரில ஃபோனில் என்ன டீல் நடந்துச்சு நமக்கு தெரில. ஓகே, சாரி சார். சார் நிறைவு கேள்வி ப்ளீஸ், இந்த ஒரு கேள்வி சார், லாஸ்ட் கேள்வி சார். சார், பெரியார், பெரியார் வந்து தமிழ்நாட்டிற்கு எவ்வளோ முக்கியமானவர்? பெரியாரை பற்றி பிரபாகரன் என்ன சொல்லியிருக்கிறார்? பெரியாரை பற்றி இங்கே நாங்கள் நிறைய சொல்கிறோம் சார். பெரியாரை பற்றி பிரபாகரன் என்ன சொன்னார்? பெரியாரை பற்றிய பிரபாகரனுடைய மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்கு தமிழ் சமூகத்தினுடைய இளைஞர்கள் ஆவலாக இருக்கிறாங்க. நீங்கள் பிரபாகரனோடு பலகாலம் வாழ்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இங்கே நிறைய கதைகளெல்லாம் சொல்லுகிறீர்கள். நீங்கள் பிரபாகரன் பெரியாரை பற்றி என்ன சொன்னாலும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எங்கள் ஐயா பெரியாரின் கையில் இருந்த வளைந்த கைத்தடிதான் கால ஓட்டத்திலே ஈழ தேசத்திலே என்னுயிர் தலைவன் பிரபாகரன் கையிலே துப்பாக்கியாக நிமிர்ந்தது என் அன்பு மக்கள். ஓகே, அப்பாடா, இது ஒன்றுக்கு தான் சார் நீங்கள் வந்து பாசிட்டிவாக பதில் சொல்லிக்கிங்க. பெரியாரின் கையில் இருந்த கைத்தடி தான் பிரபாகரன் கையில் இருக்கக்கூடிய துப்பாக்கியாக மாறிச்சு அப்படிலாம் சொல்லியிருக்கிறீங்க. பிரபாகரனே பாராட்டியிருக்கிறான்னு பேசியிருக்கிறீங்க. நம்ம அதுக்குள்ளே ஃபோன் வந்துடுச்சு, வெயிட் பண்ணுங்கப்பா, ஃபோன் வந்துச்சு. என்ன சார், ஃபோன் இல்லையா? ஜிபே வந்திருக்கா உங்களுக்கு சார்? ஓ சரி சார், ஓகே புரிஞ்சுக்கிட்டேன் சார். ஏதோ ஃபண்ட் வந்திருக்கு உங்களுக்கு. ஓகே என்ன சார், நிதி வந்திருக்கா? ஓகே சார் நிறைவேற்றலாம் சார். நன்றி சார். என்ன சார் சொல்லணுமா, கருத்து சொல்லணுமா? மீதி இருக்கா? வெயிட் பண்ணுப்பா, ஏதோ சொல்ல போகிறாரா? பெரியாரை பற்றியா? சொல்லுங்கள் சார். பெரியாரை பற்றி நீங்கள் எவ்வளோ நாள் பேசலாம் சார், பேசுங்க சார். அது தாத்தா இல்ல, இப்ப பேத்தாவா இருக்கு, என்ன பண்ணலாம்? என் தலைவனை 2008 பிப்ரவரியில நான் சந்திக்கிற வரை நானும் இந்த திருட்டு கூட்டத்தில் ஒருத்தனா தான் இருந்தேன். சந்திச்ச பிறகுதான் தமிழன்னா யாரு, தமிழ் தேசியம்னா என்ன, தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகுதான் இந்த அரசியலை கட்டமைக்கிறேன். சார் என்ன சார் நீங்கள் முதல்ல பெரியாரை பாராட்டி பேசுனீங்க சார். பிரபாகரனே பெரியாரை பாராட்டுறாரு சொன்னீங்களே. அந்த ஜிபே சத்தம் ஏதோ கேட்டுச்சு, டிங்குன்னு சத்தம் கேட்டுச்சு, பெறப்பட்ட பேடிஎம் தொகைன்னு ஏதோ எனக்கும் கேட்டுச்சு சார். என்ன சார் என்ன சார் இது? ஒரு ஜிபே வந்தோன்னா டக்குன்னு பெரியாரை திட்டிட்டீங்க சார். ரொம்ப அநியாயம் சார் இது. ஓகே சார், எனிவே தேங்க்யூ சார். உங்களுடைய ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெபாசிட்டாவது வாங்கி ஆகணுங்கிற ஒரு முயற்சியில் நீங்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தெருத்துருவா சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. எந்த தெருவுக்குலையும் உங்களை விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கேள்விப்பட்டோம். எனவே நீங்கள் தெருத்துருவா சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக தமிழ் கேள்விக்கு இணைந்தீர்கள். நெஞ்ச நிறைந்த நன்றிகள். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுக்கு நன்றி சார். நன்றி. ஸோ தமிழ் கேள்வி சொந்தங்களே, நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் வந்து நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் என்ன மாதிரி பதில் தந்தார் அப்படின்னு சொல்லி. அவர் வந்து திருவள்ளுவரை கெட்ட வார்த்தையில் திட்டுறாரு, பொட்டமான கெட்ட வார்த்தையில் திட்டுறாரு, சொந்த கட்சி பெண் நிர்வாகியை கெட்ட வார்த்தையில் திட்டுறாரு. இது என்ன எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரில. பெரியாரை முதல்ல கடுமையாக பாராட்டினவர், அப்புறம் ஒரு டிங் பெறப்பட்ட பேடிஎம் ஒரு சத்தம் கேட்டுச்சு, அவருக்கு யாரோ பணம் அனுப்புனாங்க, பட்டுன்னு பெரியாரை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. விஜயை பாராட்டினார், அப்புறம் விஜயை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ முரண்பாடுகளின் மொத்த தொகுப்பாக
திரு சீமான் அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இது ஒரு புறம் இருக்கும்போது இன்றைக்கு மிக பிரதான பிரச்சனையாக அனைவராலும் பேசப்படக்கூடிய ஒரு பிரச்சனையை நான் பேசிட்டு உங்களுக்கு நிறைய செஞ்சலாம்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு பெண் செய்தியாளர். அவங்க வந்து கோவையில் இருக்கக்கூடிய கோவை செய்தியாளர், புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய செய்தியாளர். அவங்க தான் நேற்று திரு சீமான் அவர்களிடம் இந்த கேள்வி எழுப்புறாங்க. என்ன கேள்வி? இந்த மாதிரி பிரபாகரனினுடைய அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரனை நீங்கள் சொல்வதெல்லாம் பொய் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது சுற்றிலும் பெண்கள் இருக்கக்கூடிய அந்த அவையில் மிக கேவலமான கண்ணியக்குறைவான ஒரு கெட்ட வார்த்தையை, ஆபாசமான கெட்ட வார்த்தையை சொல்லி அவர் வந்து யாரை திட்டுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரபாகரனுடைய அண்ணன் மகனை திட்டுகிறார். அது பிரபாகரனுடைய அண்ணன் மகனை திட்டியதாக இருந்தாலும் கூட அதுவே தவறு. அண்ணன் மகனை திட்டியதான் அவரை திட்டணுங்கிற அர்த்தத்தை சொல்ல, அதையும் நான் கண்டிக்கிறேன், வன்மையாக கண்டிக்கிறேன். கார்த்திக் மனோகரன் அவர்களை திட்டியதை வன்மையாக கண்டிக்கிறேன். ஒன்று. இன்னொன்று, ஒரு பெண் செய்தியாளரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற இங்கிதம், அறிவு, அரை விழுக்காடு கூட இல்லாமல் ஒரு பெண் செய்தியாளர் கேள்வி எழுப்புகின்ற பொழுது இதுபோல் கெட்ட வார்த்தையில் திட்டுவது அப்படிங்கிறது மிக மிக அருவருப்பானது, ஆபாசமானது, கண்டிக்கத்தக்கது. சென்னை பத்திரிகையாளர் மன்றம் இதை கண்டித்திருக்கிறது. கோவை பத்திரிகையாளர் மன்றம் இதை கண்டித்திருக்கிறது. பல்வேறு பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் இதை தொடர்ச்சியாக கண்டித்து வருகிறார்கள். எனவே அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி மிக உறுதியாக சீமானை வந்து வன்மையாக கண்டிக்கிறது. காரணம், அவர் வந்து செய்தியாளரிடம் அணுகக்கூடிய முறை. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன், செய்தியாளர்களிடம் நீங்கள் வந்து சீமானை புறக்கணிச்சிங்கன்னா ஒரு மாதம் சீமான் முன்னாடி யாரும் மைக்க நிற்கலைன்னா சீமான் அப்படிங்கிற ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இருக்கவே மாட்டார். அவர் எங்கே இருக்காருன்னே தெரியாது, அவர் காணாமல் விடுவார். ஏன்னா சீமானை வளர்த்து விடுறதே இந்த மீடியாக்கள் தான். மைக்கை நீட்டி அவர்கிட்ட ஏதாவது கேட்க வேண்டியது, அவர் எதையாவது வாங்கி எடுக்க வேண்டியது, அது பரபரப்பாக வேண்டியது. இப்படித்தான் அவர் வளர்ந்தாரே தவிர அவர் மக்களை சந்திச்சோ மக்கள் போராட்டங்களின் மூலமாகவோ எல்லாம் வளரவே இல்லை. மீடியாவில் பேசியே வளர்ந்த ஒருத்தர் சீமான், அந்த ஸ்டைலில் வளர நினைத்த இன்னொருத்தர் அண்ணாமலை. ஸோ மீடியாக்களினுடைய அன்பான கவனத்திற்கு நீங்கள் சீமானை தேவையில்லாமல் டெய்லி காலையில் எல்லாத்துக்கும் போய் அவர்கிட்ட மைக்க போடாதீங்க. இப்படி தான் ஒரு டயத்தில் டிடிவி தினகரன் வீட்டில் காலையில் விடிஞ்சு எழுந்தா டிடிவி தினகரன் வீட்டு வாசலமாக எல்லா மீடியாவும் நின்றுச்சு. இன்றைக்கி டிடிவி தினகரன் எங்கே இருக்கிறாருன்னே தெரில. ஏன் அப்படின்னா அவ்வளோதான். ஸோ அப்போ நீங்கள் வந்து மீடியாக்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுபோன்ற நபர்களை தொடர்ந்து வளர்ப்பது என்பது மீடியாக்களுக்கும் ஆபத்து, தமிழ் சமூகத்திற்கும் ஆபத்து என்பதை சொல்லி மீண்டும் ஒருமுறை சீமானுக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்களை பதிவு செய்து அவர் அளித்த அந்த நேர்காணலை நீங்கள் எல்லோருக்கும் கொண்டு போய் சேருங்கள் என்று சொல்லி நேற்று திரு வன்னியரசு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் அன்பு தோழர் வன்னியரசு அவர்கள் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை, விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். தந்தி தொலைக்காட்சியில் வன்னியரசு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி கொடுத்திருக்கிறார். அதில் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் சீமான் மீது. இந்த நிமிடம் வரை சீமான் தரப்பிலிருந்து அதுக்கு உறுதியான மறுப்பு கூட வரல. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புலிகள் அமைப்பை சேர்ந்த சிலர் இறுதிக்கட்ட போருக்கு பிறகு இங்கே தமிழ்நாட்டில் வந்து பாதுகாப்பாக அவர்கள் வந்து இருந்த சூழலில், ஒரு சிலர் வந்து அங்கே இருந்த சூழலில் அவர்களை பற்றிய தகவல்களை உளவுத்துறைக்கு கொடுத்து உளவுத்துறையின் மூலம் அவர்களை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்தவர் சீமான். அதாவது புலி ஆதரவாளர்கள் கூட இல்லை, புலிகள் இயக்கத்திலேயே இருந்தவர்கள். அவங்க வந்து இறுதிக்கட்ட போருக்கு பிறகு இங்கே வந்தவர்களை இவங்கெல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு காட்டி கொடுத்த ஒரு என்ன, அங்கே ஈழத்தில் வந்து பிரபாகரனுக்கு துரோகம் அளித்தவர் ஒரு கருணா. அந்த மாதிரி ஒரு கருணாவுக்கு இணையாக ஒரு துரோகியாக சீமான் மாறி இருக்கிறார். புலிகளை காட்டி கொடுக்கிறார். ஏற்கனவே நான் தொடர்ச்சி அந்த குற்றச்சாட்டை வரேன். ஈழத்திற்கு எதிராக, ஈழத்தமிழர்களுக்கு எதிராக அவர் வந்து சிங்கள பேரினவாதத்திற்கு எதிரான அந்த எதிர்குரலை மழுங்கடிக்க செய்து மடைமாற்றம் செய்வதற்குத்தான் அவருக்கு வந்து சர்வதேச நாடுகள், பாஜக, ஆர்எஸ்எஸ் பெரும் பணத்தை கொடுத்து வருகிறது. அதை அவர் ஓரளவு செவ்வனே செய்து விட்டார். ஈழப் போராட்ட குணத்தை, ஈழப்போரை அல்லது தனி ஈழம் வேண்டும் என்ற அந்த தனியாத தாகத்தை மழுங்கடிக்க செய்து மடைமாற்றி பிரச்சனையெல்லாம் கொண்டு போய் திராவிடத்திற்கு எதிராக நிறுத்தி சிங்கள பேரினவாதத்திற்கு எதிரான அந்த குரல்களை முனைமழுங்க செய்ததோடு இந்திய ஒன்றியத்திற்கு அதிகாரத்தை டெல்லியில் குவித்து வைத்திருக்கக்கூடிய இந்திய ஒன்றிய அரசை கேள்வி கேட்பதற்கு எதிரான அந்த மனநிலையையும் அவர் மழுங்கடிக்க செய்து விட்டார் அப்படின்னு நான் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வந்தேன். அந்த குற்றச்சாட்டு உண்மை என்பதை நேற்று வன்னியரசருடைய வாதம் மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறது. எனவே புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள், அப்பாவி ஈழத்தமிழ் சொந்தங்கள் சீமானுக்கு பணம் அனுப்புவதை நிறுத்துங்க. அதற்கு பதிலாக நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ட்ரஸ்ட்டு அல்லது தமிழ்நாடு அரசோடு கூட தொடர்பு கொள்ளுங்க. ஈழத்தமிழர்களுக்கான மறுவாழ்வு மையங்கள், முகாம்கள், அகதிகள் முகாம் என்று அழைக்க மாட்டோம், ஈழத்தமிழர் நலவாழ்வு மையங்கள், மறுவாழ்வு மையங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து மறுவாழ்வில் ஈழத்தமிழர்கள் நலவாழ்வு தமிழ்நாடு அரசிட்ட கூட நீங்கள் பேசுங்க. இங்கு
போர்க்காலங்களிலும் மற்ற நேரங்களிலும் அங்கிருந்து இங்கே புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்கள் நலவாழ்வு முகாம்களில், அது அகதிகள் முகாம்னு கூட சொல்லக்கூடாது என்று இன்றைய அரசு நலவாழ்வு முகாம்களாக மாற்றியிருக்கிறது. அந்த நலவாழ்வு முகாம்களில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் சொந்தங்களுக்கு நீங்கள் வந்து கல்வி உள்ளிட்டவற்றிற்கு உதவி செய்யுங்க, அவர்களுக்கான வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு உதவி செய்யலாம். அந்த மாதிரியான உதவிகளை செஞ்சீங்கன்னா கூட அது உபயோகமாக இருக்கும். சீமானுக்கு நீங்கள் பணத்தை கொட்டி கொடுப்பது என்பது விழலுக்கு இறைத்த நீர் என்பதை இப்பொழுதாவது புரிந்து கொள்ளுங்கள். சீமான் ஒரு துரோகி என்பதை என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.